வணக்கம் நண்பர்களே. ஓட்டு போட முடியாது, ஒரு பார்வையாளர் போல் ஓபிஆர் விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயக்கம் பேட்டி. தேனி மக்களவை தொகுதி எம்பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது. எனினும் அவர் மேல்முறையீடு செய்வதற்காக 1 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கையாக ரவீந்திரநாத் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புகள் உள்ளது. எனினும் அவரை அவையின் நடவடிக்கையில் அவர் பங்கு கொள்ளாமல் இருப்பது எந்தவிதமான ஒரு சர்ச்சை என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்து புதிய தலைமுறை தலைப்பில் நேர்பட பேசு நிகழ்ச்சியின் போது ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயக்கத்திடம் கேட்டபோது அவர் நமக்கு அளித்த பதில் பார்த்திங்கன்னா, விஷயம் என்னவெனில், இவரால் இனி ஓட்டு போடவோ மசோதாவுக்கு ஆதரவாகவோ பேசவோ அதற்கு வாக்களிக்கவோ முடியாது. ஓட்டு போட முடியாததால் அவர் பேசுவதற்கு சபாநாயகர் வாய்ப்பளிப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மற்றபடி நாடாளுமன்றத்தில் அவரது இருக்கையில் அமரலாம். பார்வையாளருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை என்பதுதான் இது ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் உள்ளே உட்கார்ந்து இருப்பார். பார்வையாளர்கள் அவர்களுக்குரிய இடத்தில் உட்கார்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓபிஆர் தரப்பு மேல்முறையீடுக்கு செல்லும் பொழுது அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் கம்மி என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு என்னுடைய அனுபவத்தில் இதுபோன்ற தீர்ப்பு வந்த மாதிரி தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வலுவான வழக்காக அவருக்கு எதிராக வந்துள்ளது. பிரமாண பத்திரத்தில் தவறு பண்ணியிருந்தால் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். பல பேரும் தனது சொத்து மதிப்பை மறைத்திருக்கிறார்கள், தவறாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி டிஎன் வள்ளிநாயக்கம் பார்த்திங்கன்னா இதை கூறி பார்த்திங்கன்னா மன ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.